ஹாய் கைஸ், வெல்கம் டு தி கேட்ச் கிரியேட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்துட்டு பஞ்சலி குலிகா அந்த வீடியோ தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது ரெண்டுமே வந்துட்டு ஒரு கடல். இது வந்துட்டு நம்ம ஊர் அந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்துருக்கவே மாட்டீங்க. கோயிலும் அவ்வளவா இருந்திருக்காது. இது வந்துட்டு கர்நாடகா சைடு அந்த மாதிரியான சைட்ல தான் வந்துட்டு இந்த கடவுள்லாம் இருக்கு. இதை வந்துட்டு நீங்க நம்ம ஊர்ல பார்த்திருக்க மாட்டீங்க, திரையில பார்த்திருப்பீங்க, அதாவது படத்துல பார்த்திருப்பீங்க. இந்த காந்தாரா பார்ட் 1லயும் பார்ட் 2லயும் பஞ்சலி குலிகா வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. அதாவது செகண்ட் பார்ட்ல வந்துட்டு குலிகாவை காமிச்சிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு பஞ்சலியை காமிச்சிருப்பாங்க. அதை வந்துட்டு அந்த செட் ஆஃப் ஆன ஒரு கதை. அதுக்கு அடுத்து இப்போ வந்துட்டு மனுஷங்க எல்லாம் உருவானாங்கல்ல, அப்பத்துல இருந்தே இருக்கிற ஒரு கடவுள்னா அது இந்த கடவுள் தான். கர்நாடகாலயும் வந்துட்டு இந்த ஒரே கதை தான் வந்துட்டு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு மாத்தி மாத்தி கூட சொல்லுவாங்க. அந்த ஊர் சைட்ல தான் வந்துட்டு கர்நாடகா ஊர் சைட்ல தான். இப்போ வந்துட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை வச்சு நான் இந்த கடவுள் வீடியோ எல்லாம் வச்சு கருப்பசாமின்னு ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த ஹிஸ்டரியோட வீடியோ இருக்கு, போய் பாருங்க, ஜாலியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தொழுநாட்டு மக்கள், அதாவது இந்த கடல் கரை பக்கத்துல எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. இந்த கர்நாடகா சைடு அந்த மாதிரியான சைட்ல எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. அவங்கதான் வந்துட்டு இந்த கடவுளெல்லாம் வந்துட்டு கும்பறதுக்கு வழிபடுவாங்க. அவங்கதான் தலைமுறையெல்லாம் கும்பிட்டு இருப்பாங்க. எப்படி வந்துட்டு இப்ப எதுனா வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் நடக்குதா, பஞ்சலியை போய் வேண்டு, என்ன நல்ல விஷயம் உனக்கு நடக்க போகுதா அப்படின்னா பஞ்சலியை போய் வேண்டு, இன்னும் உனக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு வந்துட்டு அந்த ஊர் மக்கள் சொல்லுவாங்க. உனக்கு என்ன கெட்டது நடந்துச்சா, அதாவது யாருன்னா நீ ஏமாத்திட்டாங்களா, எதுனா உனக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கா, பிரச்சனை வந்துட்டு எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியலையா அப்படின்னா குலிகா கிட்ட போய் நீ வேண்டு. குலிகா வந்துட்டு உன்னோட பிரச்சனை எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபேஸ் பண்ணும். அதாவது ஃபேஸ் பண்ண மீன்ஸ் எப்படின்னா அதை வந்துட்டு மொத்தமாவே அந்த பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது, அந்த மாதிரி வந்துட்டு அடிச்சிடும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வேற எதனா பிரச்சனை வரப்போகுதுன்னா கூட அதே வந்துட்டு பாத்துக்கும். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ரெண்டு கடவுள் தான் வந்துட்டு இந்த ரெண்டு கடவுள். இப்போ வந்துட்டு இது ரெண்டுமே எப்படி வந்து கடவுளா வழிபட்டு இருக்கோம், இது வந்துட்டு எப்படி கடவுளா வந்துட்டு ஆகுச்சு அப்படின்ற ஒரு ரெண்டு கதையை பாத்திரலாம். வாங்க இப்போ பஞ்சலியோட கதையை பாத்திரலாம். இப்போ வந்துட்டு ஒரு பன்னி இருக்கு. அந்த பன்னி வந்துட்டு எப்படின்னா நல்லா ஓடி ஆடி விளையாடக்கூடிய ஒரு பன்னி. அது வந்துட்டு பிரெக்னண்டா இருக்கு. அது வந்துட்டு இறந்துருச்சு. அதுக்கு அடுத்து குட்டி பிறந்துருச்சு. அந்த குட்டி வந்துட்டு இந்த பார்வதி இருக்காங்கல்ல, சிவனோட ஒய்ஃப், அவங்க வந்துட்டு இதை எடுத்து சரி ஓகே நம்ம தோட்டத்திலயே வச்சுக்கலாம், நம்ம எதுக்கு வெளியெல்லாம் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்திலே அவங்க தோட்டத்திலேயே வச்சுக்கிட்டாங்க. அது வந்துட்டு என்ன பண்ணிருக்கு, வந்துட்டு இங்க இருந்து ஒரு கொம்பு வளரும்ல இந்த காட்டு பண்ணிக்கலாம், அந்த பண்ணிதான் வந்துட்டு அந்த பண்ணி ரொம்ப அட்ராசிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்கு. இந்த பழத்தெல்லாம் வந்துட்டு எடுத்து தின்றது, சோளத்தெல்லாம் எடுத்து தள்ளி விடுறது, அந்தந்த இடத்துலலாம் வந்துட்டு மண்ணை தோண்டி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய அல்சாட்டி வேலையெல்லாம் பண்ணதுனால சிவன் வந்துட்டு பயங்கர கோபமா இருக்காரு. என்னடா ஏதோ ஒரு சின்ன பண்ணி வந்துட்டு இந்த மாதிரியான இடத்த இவ்வளவு நாசம் பண்ணிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரத்தை தூக்கிட்டு போயிருக்காரு. பட் வந்துட்டு பின்னாடி பார்வதி வந்துட்டு அது ஒரு சின்ன சிசு குழந்தை மாதிரிதான், அதை போய் எதுக்கு நீங்க வந்துட்டு அழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது இங்க இருந்தா நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியல, அதை நம்ம உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. என்ன பர்பஸ்க்கு, இந்த தொழில்நாட்டு மக்கள்னு சொல்லியிருந்தா இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி விவசாயம் மட்டும்தான். அந்த விவசாயத்தை காப்பாத்துறது, அவங்க கல்யாணம் பண்றதுலாம் வந்துட்டு இந்த விவசாயத்தை மட்டும்தான் நம்பி இருப்பாங்க. அப்போ வந்துட்டு இந்த விவசாயத்தை வந்துட்டு காப்பாத்துறதுக்கு, யாருமே திருடிட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு காவல் தெய்வம் மாறி அத வந்துட்டு இந்த உலகத்துக்கு அமுச்சு விட்டுறாரு. அப்பதான் வந்துட்டு அந்த தொழில்நாட்டு மக்கள் எல்லாம் வந்துட்டு அந்த கடவுளை தான் வந்துட்டு கும்பிட்டு இருந்தாங்க. அந்த தெய்வம் தான் வந்துட்டு எல்லாரையும் கொஞ்சம் காப்பாத்திக்கிட்டு இருந்திருக்கு. இது முதல் கதை. இது வந்துட்டு பஞ்சலியோட கதை. அதுக்கு அடுத்து குலிகாவோட கதைக்கு போயிடலாம். வாங்க இப்ப நம்ம பேச போறது வந்துட்டு குலிகாவோட ஒரு கதை. இப்ப வந்துட்டு இதுவும் ஈஸ்வர பூந்தோட்டத்துல தான் நடக்குது. ஒரு ஆறு மாதிரி இருக்கிற இடத்துல அதுக்கு பக்கத்துலயே சிவன் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. பார்வதி சாம்பார் எடுத்துட்டு வராங்க. எதுக்கு சாம்பார் அப்படின்னா, சிவனை பத்தி உங்களுக்கு தெரியும், சாம்பார்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுல வந்துட்டு ஒரு கல் இருந்தது. என்னடா இது பார்வதி இப்படி எடுத்துட்டு வராங்களே கல்லோட அப்படின்னு சொல்லிட்டு கடுப்போட அப்படியே வேகமா தூக்கி எறிகிறாரு. அதை வந்துட்டு உயிர் பெற்று அடக்க முடியாத ஒரு பசியோட இந்த புல்லு, அதுக்கு அடுத்து அங்க இருக்கிற பாதி தண்ணி, அது பழம், அது இதெல்லாம் சாப்பிட்ட உடனே இதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. இது வந்துட்டு இந்த காந்தாரா 2ல கூட நம்ம பார்த்திருப்போம். இந்த
வில்லனோட பையன் வந்துட்டு அந்த ஈஸ்வரன் பூர் தோட்டத்துக்குள்ள போயிட்டு அவங்க அம்மாவை கூட கொன்னதுக்கு அப்புறமா அந்த பஞ்சலி அதாவது இந்த உலிகா வந்துட்டு அவரோட உடம்புல ஏறி அடக்க முடியாத பசியோட எல்லாரையுமே வந்துட்டு கொண்டுட்டு இருப்பாரு. அந்த ஊர் மக்கள் கூட சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. இது வந்துட்டு உலிகா வந்துட்டு வந்துதான் எப்பயுமே சாப்பிட்டுதான் போகும் அப்படின்னு கிடையாது. எனக்கு வந்துட்டு இந்த சாப்பாடு வேணாம், அவனோட ரத்தம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்துட்டு அந்த வில்லனோட பையனை வந்துட்டு அழிச்சிரும். அந்த கதையிலயே வந்துட்டு அதாவது அந்த படத்திலயே வந்துட்டு சொல்லி இருந்திருப்பாங்க. அதே மாதிரிதான் அது வந்துட்டு அடக்க முடியாத பசியோட இருந்த உடனே கண்ட்ரோலே பண்ண முடியல சிவனால. பார்வதியும் அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. சிவன் வந்துட்டு என்ன பண்றாரு, விஷ்ணு கிட்ட கொடுத்துடுறாரு இந்த பஞ்சொலி, அதாவது உலிகா வந்துட்டு விஷ்ணு கிட்ட கொடுத்துடுறாரு. உலிகா வந்துட்டு என்ன பண்ணது, அங்கேயும் வந்துட்டு நிறைய அட்ராசிட்டிஸ் எல்லாம் பண்ணி அவரோட விரல்ல வந்துட்டு இந்த இடம் கரெக்டா வந்துட்டு கடிச்சிருது. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கூட அமைதியா இல்ல. விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்து இதை அடக்கவே முடியலன்னு சொல்லிட்டு, நீ போய் இந்த மக்களுக்கு கெட்டதெல்லாம் நடக்குது இல்ல, அதை போய் டிஃபெண்ட் பண்ண, அதாவது நல்லது செஞ்சவை அவங்களுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துக்கு வந்துட்டு அதாவது பூமிக்கு வந்துட்டு அமுச்சு விட்டுருவாங்க. அப்ப பஞ்சலியும் உலிகாவும் 2 பேருமே வந்துட்டு பாத்துக்கிறாங்க. இது ஏன் இடம், இதுவும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை மேல சண்டையா போடுறாங்க. அதுக்கு முன்னாடி உலிகா வந்துட்டு எப்படி டைரக்டா எடுத்துக்கு வந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு பாம்போட வயிற்றுல தான் வந்துட்டு பிறக்க வேண்டியது. அந்த பாம்பே வந்துட்டு சொல்லியிருக்கு, உலிகா நீ வந்துட்டு இப்ப பிறக்க போற அப்படின்னு. நீ சொல்லி நான் ஒன்னும் பிறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உலிகாவே வந்துட்டு அதோட வயிற்று கிழிச்சுக்கிட்ட வந்து அடக்க முடியாத பசியோட அந்த பழம் கிலம் எல்லாத்தையும் குடிச்சு சாப்பிட்டு ஒரு யானைய கொன்னு அதுக்கு அடுத்து அதோட முழுசான ரத்தத்தை குடிச்சு அதுக்கு அடுத்துதான் வந்துட்டு இந்த பஞ்சலியும் குலிகாவும் வந்துட்டு பாத்துருக்காங்க. 2 பேருமே நல்லா சண்டை போட்டிருக்காங்க. இது ஏன் இடம், இதுவும் இடம், ஏன் இங்க வந்த, ஏன் உன்னை இங்க அமுச்சு விட்டாரு அப்படின்னு வந்துட்டு நல்லா சண்டை போட்டிருக்காங்க. ஏன்னா 2 பேருமே சிவன் கிட்ட இருந்து வந்திருக்காங்க இல்லையா. சோ அதனால என்ன ஆகும்னா 2 பேருக்குமே பவர் வந்துட்டு ரொம்ப அதிகம். அதுக்கு அடுத்து நிறுத்தி வச்சது யாருன்னா துர்கை அம்மன் தான். இது வந்துட்டு ஏன் இடம் உன் இடம்னு சொல்லாதீங்க, மக்களை பாத்துக்க வேண்டியது நீ அப்படின்னு வந்துட்டு 2 பேரையுமே ஒன்னாக்கிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் வந்துட்டு இந்த வெளிநாட்டு மக்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, 2 பேரையுமே தான் வச்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் வந்துட்டு இந்த கதை மூலியமா தான் நடந்தது. ஒரு சில பேர்லாம் வந்துட்டு வேற வேற கதை எல்லாம் பேசியிருக்கலாம். ஆனா இது வந்துட்டு நான் சூஸ் பண்ணி எடுத்து உங்களுக்கு கொடுத்த ஒரு கதை. இப்போ வெளிநாட்டு மக்கள் வந்துட்டு இத வந்துட்டு ஒரு கோயிலுக்குள்ளதான் போய் கும்பிடணும், இத வந்துட்டு ஒரு ஜாதி இந்த ஜாதியில இருக்கிறவங்க தான் கும்பிடணும் அப்படின்லாம் கிடையாது. எல்லா ஜாதியில இருக்கிறவங்களும் இதை கும்பிடலாம். இப்ப வந்துட்டு ஒரு ஜமீன் பரம்பரையில இருக்கிறவங்களும் கும்பிடலாம், ஒரு ராஜாவும் வந்துட்டு இதை கும்பிடலாம், இத வந்துட்டு ஒரு விவசாயி கஷ்டப்படுறவங்களும் கும்பிடலாம். இந்த கடவுளை யார் பார்த்தாலுமே பயப்படுவாங்க. வீட்டுல இருந்தாதான் கும்பிடுவேன், கோயில் வந்து என்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்தாதான் கும்பிடுவேன் அப்படின்லாம் கிடையாது. இது வந்துட்டு பஞ்சொலி ஒலிகா 2மே வந்துட்டு ஒரே இடத்துல ஒரே ஸ்பேஸ்ல தான் இருக்கும், நம்ம போய் கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு கும்பிட்டு இவ்வளவு பெரிய கதை இருந்திருக்கு. இது வந்துட்டு ரொம்ப ஒரு அழகான கதைன்னு தான் சொல்லுவேன். ஆனா என்ன எவ்வளவு பெரிய ஸ்டோரி பாத்தீங்களா. 2 பேருமே சிவன் கிட்ட இருந்து வந்து 2 பேருமே சண்டை போட்டு 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒன்னாகி வெளிநாட்டு மக்களை அந்த நாட்டு மக்களை வந்துட்டு காப்பாத்தி இப்போ ஒரு கடவுளை நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்பத்துல இருந்தே இந்த குலிகா இந்த மஞ்சளி அதெல்லாம் வந்துட்டு அவங்க கும்பிட்டுக்கிட்டேதான் வராங்க. அதே மாதிரி இந்த வழிபாடு எல்லாம் வந்துட்டு அவங்க நல்லா ப்ராப்பரா பண்ணிட்டேதான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க இன்னமும் பயப்படுறாங்க. எப்படின்னா இப்ப வந்துட்டு இந்த கடவுளுக்கு எல்லாம் வந்துட்டு தெரிஞ்சதுன்னா அது வந்துட்டு உன்னை கஷ்டப்படுத்திடும், காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் வந்துட்டு இன்னமும் அந்த வெளிநாட்டு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஊர்ல எல்லாம் வந்துட்டு எப்படின்னா நம்மளும் நம்புறோம், நம்மளும் என்னமும் பண்றோம், நம்மளே வந்துட்டு அந்த வழிபாடு எல்லாம் வந்துட்டு நல்லா கத்துக்கிட்டு இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டேதான் இருக்கோம். இனிமேல இருந்து அந்த வழிபாடு எல்லாம் வந்துட்டு இனிமேல இருந்தும் நம்ம கண்டினியூவா அந்த வழிபாடு எல்லாம் வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டே இருப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஹிஸ்டரிஸ் எல்லாம் வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும்னா அவங்களுக்கு வந்துட்டு இது முக்கியமா ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா எதாவது மாத்தணுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கீழே சொல்லுங்க. பாய்.